அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. பரம்பொருள் foundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramborulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபர் நோலன் அவர்களால் எடுக்கப்பட்ட ஒடிசி அப்படின்ற திரைப்படம் உலகளவில் மாபெரும் பெயர் பெற்றது. ஒடிசி திரைப்படத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து கிறிஸ்டோபர் நோலனுக்காக மட்டுமே எழுதப்பட்ட கதை கிடையாது. இதற்கு முன்னதாகவே பல வெர்ஷன்ஸ் ஆஃப் ஒடிசி வந்து அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல அந்தந்த வருடங்களுக்கு தகுந்தாற் போல வந்திருப்பதை நீங்கள் வந்து பார்த்திருப்பீர்கள். ஸோ இப்போ வந்த இந்த ஒடிசி கதையை பற்றி பல்வேறு விதமான புரிதல்கள் உலகெங்கிலும் இருந்தாலும் கூட ஒரு ஆன்ம ரீதியாக இறைவனை சென்று நாம் சேருவதற்கு இந்த சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோ ஒடிசி அவர்கள் ஒரு பெரிய ராஜாங்கத்தில் இருப்பார். ரொம்ப அற்புதமான மனைவி, லாயலான மனைவி, அற்புதமான குழந்தை வந்து பிறந்திருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக அவர் வந்து ஒரு ட்ராவல் வந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். தனது வீரர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போகிறது. அந்த ட்ராவல்ன்றது சாதாரண ட்ராவல் கிடையாது, மிகவும் ஆபத்தான ட்ராவல். அந்த ட்ராவலை முடிச்சுட்டு நம்ம திரும்பி வர மாதிரி இருந்தால் உயிர் கிடைக்காமலும் போகலாம், உயிர் இல்லாமலும் போகலாம். ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப பல ஆபத்துகள் நிறைந்த அந்த கடல் பயணத்தை ஒடிசியும் சரி அவரது டீமில் இருந்தவங்களும் சரி எப்படி வந்து கடக்கின்றார்கள், அதை எப்படி ஜெயிச்சுட்டு வராங்கன்றது தான் வந்து பிளாட் ஸ்டோரி. இதை பற்றி தெளிவாக வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த வாரில் ஒவ்வொரு ஊராவும் அந்த மன்னர் வந்து ஜெயித்து கொண்டே போகும்போது ஒரு கில்ட் வந்து அவருக்குள்ளே வந்து கிரியேட் ஆகிட்டே வருது. என்ன மாதிரியான கில்ட்டுனா, நான் சரியான விஷயத்தை தான் பண்ணுறேன்னா, ஒவ்வொரு நாட்டை ஜெயிக்கிறோம், அங்கே இருக்கிறவங்களாம் கொல்கிறோம், அந்த மணிமகுடத்தை சூடுறோம், ஆனால் அங்கே பல உயிர்கள் வந்து அதனால் பலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டாயான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஸ்பைடர்மேனோடைய படத்துலலாம் மெயினான சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் கேரக்டரே கல்யாணம் பண்ண அந்த ஒரு பொண்ணுக்கு பேர் தான் வந்து ஜெண்டாயா, ஆக்சுவல் பேர். அந்த பொண்ணு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மெயினான கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கும். ஒரு சில காரணங்கள்னால அந்த ஒடிசி வந்து அந்த கேரக்டரை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அந்த கேரக்டரை கொன்னாதான் அந்த நாட்டை வந்து கைப்பற்ற முடியுன்ற சூழ்நிலை வரும்போது மிகுந்த கனத்த இதயத்துடன் அந்த உயிரை வந்து கொல்லுவார். அந்த நேரத்தில் ஒரு வேகத்தில் கொன்னுட்டா கூட அவருடைய குற்ற உணர்ச்சி அவரை வந்து பின்தொடர்ந்து கொண்டே வரும் ஒவ்வொரு ட்ராவல்லையும் போகும்போது. ஸோ இந்த ஓவரால் கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனாக வந்து காமிச்சிருப்பாங்க. இதில் முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு பெரிய இடத்துல வந்து போவார். அங்கே வந்து ஒரு பெரிய ஜெயண்ட் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு வந்து கண் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது நெற்றி கண்ணு நினச்சிக்கூடாது. அது ஜஸ்ட் அந்த கதைக்காக அப்படியே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நெற்றிக்கண் இருக்கக்கூடிய அவனுடைய இடத்துக்கு இவர் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் கடைசியாக அந்த இடத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாருன்னா வீட்டுக்கு உடனே போயிடலாம். அந்த ட்ராவல் மொத்தத்தையும் அந்த அத்தனை ஒரு ட்ராவலையும் கடந்து உடனே வீட்டுக்கு போயிடலாம். பட் சூழ்நிலைன்னா கடைசியாக ஜெயிக்க போகிற நேரத்தில் தேவையில்லாமல் அம்பை விட்டு அவனை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவன் இடத்துக்கே போய் அந்த ஜெயண்டோட நெற்றிக்கண்ணில் அந்த வில்லை வந்து விடுறதுனால அகங்காரத்தின் வெளிப்பாடாக இருப்பதன் காரணமாக என்னை நீ விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனால் நீ என்னை வந்து விட்டுட்டு போகாமல் உன்னோட விஸ்டம் வேலை செய்யலை, உன்னோட அறிவு ஈகோவும் வேலை செஞ்சிருச்சு, அதனால் உனக்கு நான் சாபம் விடுறேன், நீ மறுபடியும் உன் வீட்டுக்கு உடனே போக முடியாது. இப்படி போனால் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே போயிடலாம், ஆனால் நான் உனக்கு விடுற சாபத்தினால மறுபடியும் நீ 20 வருஷம் சுற்றி தான் போவேன்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ட்ராவலையே முடிச்சுட்டு ஜெயிக்கலான்னு வரும்போது மீண்டும் சாபத்தினால் மீண்டும் அதே இடத்துக்கே எங்கிருந்து வந்தானோ அங்கேயே வந்து போகணும். ஸோ பல்வேறு விதமான புகழ்ச்சியோடு பல்வேறு விதமான பேக்கப்பில் இருந்த அந்த ஒடிசி தனது ராஜாங்கத்தை விட்டு பல இன்னல்களை கடந்து அந்த ஜெயண்ட்டுக்கிட்ட போய் ஜெயிக்கலான்னு பார்க்கும்போது அவனது அகங்காரத்தின் காரணமாக
மீண்டும் ரிவர்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. இதை தான் நீங்கள் என்ன வந்து நினச்சிக்கணும்னா, இறைவன்கிட்ட இறைவனாக இருந்தோம், நம்மளோட சோர்ஸில் தான் இருந்தோம், பட் நமது அகங்காரத்தின் காரணமாக இந்த வாழ்க்கையை பயணம் பண்ணலான்னு வரோம். பல ராஜாங்கங்களை வந்து நம்ம கைப்பற்றலாம், ஜெயிக்கலாம், ஆனால் கில்ட்டினஸோட பல உயிர்களை காயப்படுத்தி கொன்று நம்ம அந்த இடத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து ஏற்படுது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல போய் ஜெயிக்கலான்னு போகும்போது அந்த அகங்காரத்தின் காரணமாக சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு வந்த வழியிலே ரிட்டன் வந்து வர்றான். ஸோ அப்படி வரும்போது முதல் பகுதி எது அப்படின்னா, அந்த பெரிய சாபம் வந்து அந்த இடத்துக்கு வந்து வாங்கின உடனே அவன் வந்து ரிட்டன் வந்து அவனோட வீரர்களை, மிஞ்சி இருக்கக்கூடிய வீரர்களை வந்து கூட்டிகிட்டு வந்து ட்ராவல் பண்ணுவான். ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ஐலாண்டுக்கு போகும்போது மிகுந்த பசி, ஏன்னா அவங்க ஜெயிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல சாப்பாட்டை தேடி போக வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடும். அப்போ ஒவ்வொரு ஐலாண்ட்லையும் போய் மாட்டிக்கும் போது ஒவ்வொரு பேர் ஆபத்துகள் என்பது வந்து இருக்கும். அப்போ வந்து ரொம்ப பசியில் இருக்கும்போது அவன் ஒரு அவேர்னஸ்லேயே தான் போகிறான். ஒரு அரசன்றதுனால தன்னையும் பாதுகாக்கணும், டெஸ்டினேஷன் திரும்பியும் போகணும், மனைவியை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், நாட்டை பார்க்கணும், அதே சமயத்தில் தனது படை வீரர்களும் தோற்றுவிடக்கூடாது அப்படின்ற மனநிலையோடு கூட்டி கொண்டு போகும்போது ஒரு ஐலாண்டில் ஒரு லேடி ஒருத்தி இருப்பா. இவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ஐலாண்டுக்குள்ளே போனோன்னே அந்த லேடியினுடைய பேச்சுக்கு மயங்கி, அந்த லேடியினுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி நல்லா சமைச்சு போடுறேன்னு சொன்னோன்னே அந்த சாப்பாட்டை சாப்பிட்றன்ற மனநிலையில் அந்த சீன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது சாப்பிட அது மொத்தமும் ஒரு மாய மந்திரமாக மாறி அவள் ஒரு சூனியக்காரியாக இருப்பது வந்து தெரியாமல் ஒடிசி வர்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்பாடை கொடுத்து அவங்களெல்லாம் மயக்கி வந்த எல்லாரையுமே, எல்லா படை வீரர்களையும் பன்றியாக, பிக்காக வந்து மாற்றிடுவா. ஸோ அதுதான் வந்து அவள் வந்து ஒரு விச் மாதிரியான ஒரு கேரக்டரு. அப்போ வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே எங்கே நம்ம ஆளுங்களை காணான்னு சொல்லி இவர் தேடி வரும்போது அந்த இடத்துக்குள்ளே வந்து நுழைவார். இவர் மட்டும் கொஞ்சம் அவேராக இருக்கிறார். அந்த பன்றிகள் எல்லாம் நீ சாப்பிட்றாத அந்த சாப்பாடை சாப்பிட்றாத வெளியில் வந்து அடிக்கும். ஆனால் அவர் ரொம்ப அவேராக இருந்து அந்த சாப்பாடு எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடாமல் நீ யார் என்ன ஏதுன்ற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அந்த கேரக்டர்கிட்ட இருந்தே மறுபடியும் அவங்களெல்லாம் காப்பாற்றி கொடுன்னு சொல்லி காப்பாற்ற வச்சுருவார். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பார்ட்டில் இந்த வாழ்க்கை எனும் பெரும் பயணத்தில் இந்த ஐம்புலன்களுக்கு நம்ம அடிமையாக வேண்டிய சூழ்நிலை எப்போது வேண்டுமானாலும் வரும். அப்போ இந்த நாக்கு என்பது சொற்கள் மற்றும் சுவையை சார்ந்தது. ஸோ சொற்கள்லையும் கவனமாக இருக்கணும், சுவையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி சுவையில் எவன் ஒருவன் தனது சுவையை ஜெயிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து விடுகிறானோ வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே பெற்றுறான். ஸோ ஆல்ரெடி அந்த சர்ச்சே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு போய் சாப்பிடக்கூடாது, ஏதாவது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்குமா, உயிரை காப்பாற்றிக்கலாமா நினைப்பாங்க. ஆனால் சூனியக்காரிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்கு பட்ட ஆசையின் காரணமாக தங்களது உருவத்தையே மாற்றி உருவத்தை இழந்து விடுகிறார்கள். அப்போ என்னன்னா, அங்கே வந்து அந்த மன்னன் மட்டும் தப்பிக்கும் போது அந்த லேடி வந்து அவங்க அந்த கேரக்டர்கிட்ட என்ன வந்து சொல்லுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி இவனுக்கு அவ்வளோ நல்லவன் கிடையாது, அவனுக்கு குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறானுங்க, பட் நீ வந்ததுனால இவனுங்க தப்பிச்சானுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு வந்து போவாங்க. அடுத்த இடத்துக்கு போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியல் உலகம். ஏன்னா இடத்த அந்த சூனியக்காரி இருக்கக்கூடிய இடத்த தாண்டினோடனே அடுத்து எங்கே போகிறதுன்றது வந்து தெரியாது. எங்கே போகிறதுன்றது வந்து தெரியாமல் குழம்பிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த ஆவியல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. ஆவியல் இருக்கக்கூடிய உலகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இவனது முன்னாள் இறந்த படை வீரர்கள் வேறு சில கேரக்டர்ஸ் மூலமாக நீ மட்டும்தான் திரும்பி போவ, இவனுங்களாம் உயிரோடு போவானுங்களானே தெரில, ஏன்னா இவனுக்கு கேரக்டர் வந்து சரி கிடையாது, நீ வந்து அந்த சாபத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்க, பட் நீ எனக்கு பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த படை வீரர்கள்லாம் இறந்துட்டோம், எங்களுக்கு செய்ய வேண்டிய கடைசி மரியாதையை நீ சரியாக செய்யவில்லை, அதனால் நீ ஒன்ஸ் உன் வீட்டுக்கு போனோடனே ரிட்டன் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய கடைசி மரியாதையை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஆவியல் உலகத்துலேருந்து தகவல் கிடைச்ச உடனே அந்த ஆவியல் உலகத்தில் ஒரு சில பேர் தவறான பாதையில் போகிறதுனால அதில் ஒரு சில படை வீரர்கள்லாம் வந்து உயிரை வந்து விடுவார்கள். அதுலேருந்து தப்பிச்சு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ஆவியல் உலகத்துலேருந்து வெளியில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அடுத்து என்னென்னா, முன்னாடியே வந்து அந்த ஆவியல் உலகத்துலேருந்து ஒரு சில தகவல் கிடச்சிருக்கும், முன்னாடியே ஒரு சில நியூஸ் வேறு ஒருத்தங்கிட்ட வந்து கிடச்சிருக்கும். இன்னொரு ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஆபத்தான ஐலாண்டு. இது ஐலாண்டுன்னு நான் மீன் பண்ணுறதுலாம் நம்ம மனித வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப், ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் தான். அதான் வந்து கதையாக வந்து எடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போகும்போது என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய கவுஸ்னா மாடுகள் எல்லாமே, கேட்டில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமானது, உங்கள் பசிக்கு அதை மட்டும் நீங்கள் கொன்று சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பத்திரமா வந்து போயிடலாம். பட் இதை எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவர் மட்டும் அந்த கவுஸ் எல்லாம் கொன்று சாப்பிடாமல் இருப்பார், அந்த உத்வேகத்தோட ஸ்ட்ராங்காக வந்து இருப்பார். ஆனால் இவங்க கூட வந்த படை வீரர்கள் அந்த ஆசைக்கு உட்பட்டு, அந்த பசிக்கு வந்து உட்பட்டு, கண்ட்ரோல் இல்லாமல் டிசிப்ளின் தவறின காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய சில கவுஸை
சில மாடுகளை வந்து கொன்று வந்து சாப்பிட்ருப்பாங்க. அந்த உண்மை வந்து அந்த ஹீரோவுக்கு தெரிய வரப்போ ரொம்ப வருத்தப்படுவார். நீங்கள் செஞ்ச தப்பை வந்து நான் பார்க்காம இருக்கலாம், ஆனால் இறைவன் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா செய்யவே கூடாது, ஆனால் உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறக்கா அந்த விஷயத்தவே நீங்கள் மாற்றி பண்ணுறீங்க, இதுக்குண்டான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு வந்து சொல்கிறாரு. அதில் ஒரு சில பேர் அந்த சாபத்தோட வந்து அடுத்து வந்து பயணம் பண்ணி வந்து போகிறாங்க. அடுத்து பயணம் பண்ணி போகும்போது ஒரு பெரிய இடத்துல என்ன வந்து நடக்கும் அப்படின்னா, அந்த போட்டே வந்து உள்ளுக்குள்ளே ஒன்று இந்த பக்கம் போனால் எல்லாருமே உயிர் விட்டுருவாங்க. அந்த சுழல்ல இருந்து கடந்து போயிட்டா ஒரு பெரிய ஜெயண்டான இன்னொரு பெரிய ஒரு உயிரினம் வந்து அவங்களெல்லாம் சாப்பிட்ரும். பட் ஒரு சில உயிர்கள் தப்பிச்சாலும் ஒரு சில உயிர்கள் போகும். அப்போ ஒரு சில உயிர்கள் போனாலும் ஒரு சில உயிர்கள் தப்பிச்சா பரவாயில்லன்ற மனநிலையோட அந்த பெரிய சுழலில் தப்பிக்காமல் அந்த ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ஒரு சில உயிர்கள் மட்டும் போகும், ஆனால் ஒரு சில பேர் வந்து தப்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஒரு முடிவை வந்து எடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சுயநலம் சார்ந்து இருந்தாலும் கூட நம்ம டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்கு சில பாசிட்டிவான தைரியமான கால்குலேட்டிவ் ரிஸ்க்கை வந்து எடுத்து தான் ஆகணுன்றதை வந்து சொல்லுவார். அப்புறம் அதை தாண்டி வந்து நேராக போயிட்டே இருக்கும்போது இன்னொரு தீவு வரும். அது என்ன தீவு அப்படின்னா, ஒருத்தனோட டெம்டேஷனை வந்து தூண்டக்கூடிய ஒரு தீவு. அங்கேருந்து வரக்கூடிய ஒரு சைரன் சவுண்டை ஒருத்தன் காதில் வேக்ஸ் இல்லாமல், அதான் அந்த அந்த போட்டு வந்து அந்த வைலாண்டை தாண்டி போகும்போது எல்லோரும் வேக்ஸ் எடுத்து காதில் வந்து வச்சுப்பாங்க. பட் ஹீரோக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு இந்த ஐலாண்டை கடந்து போகணும், ஆனால் இந்த டைம் நான் வேக்ஸ் வச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த டெம்டேஷன், அந்த சவுண்ட் எல்லாம் என் மனநிலை, உடல்நிலை, ஆன்மநிலை எல்லாத்தையும் மாற்றி அதுக்கு அடிக்ட் ஆகி அதை ட்ராவல் பண்ணி கடலில் குதிச்சு, கப்பல்லேருந்து கடலில் குதிச்சு நம்ம வந்து நீச்சல் அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு போகிற அளவுக்கு அப்படி ஒரு ஊர்க்கத்தோடு வந்து இருக்குமா. ஸோ அந்த சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து என் காதில் மட்டும் எதுவும் வைக்காதீங்க, பட் என்னை வந்து கயிறு போட்டு கட்டிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா அவர் அதை அனுபவிக்கணும், அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அந்த மற்றவங்க எல்லாருமே அந்த போட்டை ஓட்டிகிட்டு வரவங்க எல்லாருமே காதில் வேக்ஸ் வச்சுப்பாங்க. எல்லாருமே வந்து கண்ட்ரோலாக இருக்கும்போது ட்ராவல் பண்ணி அந்த இடத்த வர 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 அந்த போட் போட்டுட்டு இருக்கிறவங்களாம் அந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து சில லேடிஸ் எல்லாம் மேலே வந்து ஏறி டான்ஸ் ஆடுறாங்க, சாங் பாடுறாங்க, வித்தியாசமான உருவங்கள் வரும். ஆனால் ஒரு சைரன் சவுண்டு மட்டும் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே மிரண்டு போவார். அப்படியே அழுன்னு அழுவார். அது உணர்ச்சி பொங்க தவிர்க்க முடியாமல் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அந்த அழுகை வந்து இருக்கும். அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு வருது என்னென்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரே ஒரு வேக்ஸை மட்டும் எடுப்பான். எடுத்த உடனே அந்த சத்தம் அவனை ஆட்கொண்டு அவனை அடிக்ட் ஆகி இவன் கடைசியில் கடலில் குதிக்கலாம், அந்த இடத்த நோக்கி போகலான்னு போகும்போது எல்லாரும் இவனை தடுத்து வந்து நிறுத்துவாங்க. ஆனால் என்னை உடுங்கடாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கடலில் குதிச்சு அந்த இடத்த நோக்கி போவார். அப்புறம் அந்த இடத்துல போனால் உயிர் வந்து நம்ம திரும்ப கிடைக்குமான்னு தெரியாதுல, உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல சில பாதைகளை நம்ம வந்து கடக்க வேண்டியது இருக்கும், டேஞ்சர்ஸ் இருக்கும். அதை எவ்வளோ வந்து பக்குவமாக கடக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி வந்து இருக்குது. ஸோ அந்த ஐலாண்டில் இருந்த அந்த டெம்டேஷனை போல் மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சில இடங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், கேட்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கும், நல்லா டைம் பாஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் நாம் ஆன்ம நிலை அடைவோமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. உடனே அப்புறம் கட்டியிருந்தவரை அவுக்க போகும்போது அந்த இடத்த கிராஸ் பண்ணோன்னே கேட்பாங்க, அந்த சவுண்டு எப்படி இருந்ததுன்னு மற்றவங்க எல்லாமே கேட்பாங்க. அதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நான் எதெல்லாம் கேட்கணும்னு நினச்சனோ அத்தனையும் ஒன்றா சேர்ந்து கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எதெல்லாம் இந்த காது அப்படின்னக்கூடிய புலன் மூலமாக அந்த சத்தத்தை அந்த சுகத்தை நான் அனுபவிக்கணும்னு நினச்சனோ அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு போதையை வந்து கொடுத்தது. அவ்வளோ ஒரு பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது, அவ்வளவு கண்ணீரை வந்து வரவழைத்தது. அப்படியே அங்கேயே போயிடணுன்ட்டு வந்து நான் நினச்சேன், ஆனால் வந்து கட்டி போட்டிருந்தனால என்னால் வந்து போக முடியல அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ சில நேரங்களில் வெளியிருக்கக்கூடிய டெம்டேஷன்ஸ் நம்ம வந்து ஆட்கொண்டாலும் கூட நம்ம கண்ட்ரோலில் இல்லை, நமக்கு உண்டான கண்ட்ரோலை நம்ம வச்சுக்கல அப்படின்னா அந்த ஒரு பெரிய ட்ராப்பில் போய் மாட்டிப்போம். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு ஐலாண்டில் போய் மாட்டிப்பார், ஒரு பேர் அழகி கூட வந்து மாட்டிப்பார். ஸோ அவருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு அழகான மனைவி இருப்பாங்க. பட் இவர் வந்து அந்த மனைவியை கடந்த நிலையில் ட்ராவல் பண்ணி வரும்போது ஒரு ஐலாண்டில் வந்து மாட்டிப்பார். கிட்டத்தட்ட 7 வருடம் அந்த லேடி வந்து அவளுக்கு இம்மார்டாலிட்டி, அதாவது இறப்பே இல்லாத ஒரு நிலையை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுவா. எந்த அளவுக்கு உனக்கு உடல் இன்பம் வேணுனாலும் நான் தரேன், இந்த ஐலாண்டே ஒன்று தான், என் கூடயே வாழுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 7 வருஷம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். பட் அவருக்கு அந்த பழைய நினைவுகளை மறக்க வைக்கிறக்கா அந்த லேடி வந்து அந்த தாமரை பூவை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாள். ஸோ அந்த தாமரை பூவை சாப்பிட 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 அவர் பழைய நினைவுகளை மறந்து 7 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பார். இருந்தாலும் அவர் மனசு ஏதோ ஒன்று நோக்கி போயிட்டே இருக்கும், நான் இதுக்காக வரல, எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், என்னோட வேலை இன்னும் முடியலன்னு சொல்லி 7 வருஷம் கழித்து அந்த லேடிக்கிட்ட வந்து கேட்கும்போது அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கு நான் கொடுத்தேன், இருந்தாலும் நீ என்ன தேடாமல் மறுபடியும் உண்மையை நீ வந்து தேடி போகணும்னு நினைக்கிற,
ஸோ அதனால் இன்றைக்கி நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பூவை நீ சாப்பிடாமல் இருந்துட்ட அப்படின்னா நீ என்ன யோசிச்சாலும் எங்கேருந்து வந்தியோ அந்த மெமரி வந்து உனக்கு ரீகால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ எங்கே பயணம் பண்ணி போகணுமோ உன் கப்பல் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு வந்து சொல்லி அப்புறம் அந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணி வந்து அந்த வேற ஒரு ரூட்டுக்கு வந்து அந்த லேடி வந்து அனுப்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, சில நேரங்களில் நம்ம உண்மையை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும்போது தனிமையாக போகக்கூடிய பாதை தான் பல பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். சில நேரத்தில் நம்மளே மறந்துட்டு கூட ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் தவறான ஒரு நபர்கிட்ட போய் நம்மளது மொத்த வாழ்க்கையும் வந்து இழக்கலாம். ஆனால் அது சரியான நபரா தவறான நபரா நம்ம அனலைஸ் பண்ணுறதை விட நம்ம எங்கே இருந்தாலும் எந்த நொடியில் இருந்தாலும் இது மட்டும் வேலையில்லை, நாம் இறைவனிடமும் சென்று சேர வேண்டும்ன்ற அந்த இறை சிந்தனையோடு நீங்கள் பயணம் பண்ணும்போது எப்படி வந்து அந்த ஒடிசிக்கு வந்து அந்த ஐலாண்டில் இருக்கும்போது கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்ற அந்த தாட் ப்ராசஸ் அவேர்னஸில் இருந்ததுனால அந்த உண்மையை நோக்கி மறுபடியும் பயணம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாயிலிருந்து மறுபடியும் வெளியே வந்து வர ஆரம்பிப்பார். அப்போது நீங்கள் கணவனிடம் இருந்தாலும் மனைவியிடம் இருந்தாலும் குழந்தைகளிடம் இருந்தாலும் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையை செய்யும்போது உங்களது அவேர்னஸில் இறைவன்கிட்டையும் நான் போகணும், அதுதான் மெயினான பெண்டிங் ஒர்க்குன்றது உங்கள் மனநிலையில் இருக்கும்போது அந்த ஐலாண்ட்லேருந்து அவன் வந்து ரீடைரக்ஷன் ஆகிற மாதிரி நீங்களும் ரீடைரக்ஷன் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது உண்டு. அடுத்து என்னென்னா, ஃபைனலாக எல்லாத்தையும் கடக்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த 20 வருட பயணத்துக்கு அப்புறம் அவர் வீட்டுக்கு போகலாம், ராஜாங்கத்துக்கு போகலான்னு போகும்போது தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்கும். ஏன்னா யூ ஜஸ்ட் திங்க் ஃப்ரம் திஸ் வே, ஒருத்தன் ராஜாவாக வாழ்கிறான், நல்லா கவனிக்கணும், ஒருத்தன் ராஜாவாக வாழ்கிறான், ராஜாங்கமே அவனுது தான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை அவனால் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெரிய பயணத்தில் திரும்பவே முடியாத ஒரு பயணத்துக்குள்ளே வந்து போகிறான், அந்த அனுபவத்துக்காக அந்த கேரக்டர் போகிறான். போன உடனே இங்கே இருக்கக்கூடிய ராஜாங்கம் அவன் திரும்ப வரவே மாட்டான்னு நினச்சி அவனோட மனைவியை வேற ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி அந்த ராஜாங்கத்தை கைப்பற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த பையனோட மண்டையை கழுவி இவனை ராஜாவை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அம்மா மட்டும்தான், அதாவது அந்த ஒடிசியோட மனைவி மட்டும்தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, என் கணவன் மீண்டும் வருவான் அந்த நம்பிக்கையோடு இருக்கா, ஹானஸ்டியோட யாருக்கிட்டையும் போகாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ஹானஸ்டி எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்துது. ஆனால் இவன் மறுபடியும் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி சிந்தனை செய்கிறான், நம்ம இப்படியே போகக்கூடாது. ஏன்னா அவனை சார்ந்த மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நாட்டு மக்களோட உண்மையான கேரக்டர் நீ தெரிஞ்சுக்கணும், அதனால் நீ வந்து மாறுவேடம் விட்டு கொண்டு போகணுன்னு சொன்னோடனே ஒரு பிச்சைக்கார மாதிரி அந்த இடத்துக்கு வந்து போகணுன்னு வந்து நினைக்கிறான். பிச்சைக்காரனாக தான் போகிறான், தன் அடையாளத்தை மறைத்து கொண்டு. அவன் முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது ஒரு நாய்க்குட்டி ஒன்று வாங்கியிருப்பான். அந்த நாய்க்குட்டி இவர் மறுபடியும் லைஃப் லாங் பாத்திர மாட்டோமா அப்படின்றக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் அந்த கேரக்டர் அங்கே வந்த உடனே பல வருடம் கழித்து வந்தோடனே அந்த நாய்க்குட்டியவே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நாய்க்குட்டி இவரை பார்த்தவுடன் கண்ணீரில் உயிர் பிரிகிறது. அந்த நாய்க்குட்டி எவ்வளோ விசுவாசமாக இருந்திருக்கு பாருங்க. அப்புறம் யாருன்னா இவன் மகன், இந்த நாய்க்கு வந்து இந்த நாயை எங்கே புதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவர் தான் அப்பான்றதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்பா திரும்பி வந்துட்டான்றது, பட் ஏதோ காரணத்தால மறைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாரு. அப்போ நம்ம வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவுக்கு உதவிகரமாக வந்து இருப்பார். இவர் உடனே தான் ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது இவருக்கு ஒரு நண்பன் ஒருத்தர் இருப்பான், முன்னாடி இருந்த ஒரு நண்பன், அவன் ஒருத்தன் உண்மையாக இருப்பான், அதுக்கப்புறம் மனைவி உண்மையாக இருப்பான், மற்ற எல்லாருமே இவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாறி இருப்பானு. அப்போ என்னென்னா, சில நேரத்தில் அரசர்கள் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நல்ல ராஜாங்கத்தில் வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, பேரு, புகழ், அந்த அன்பெல்லாம் நம்ம அதிகாரத்துக்கும் நமது பணத்திற்கும் கிடைக்கிறதா, இல்லை மனிதனாகவே நமக்கு கிடைக்கிறதான்னு பார்க்கும்போது அவர் ஒரு உண்மையை வந்து தெரிந்து கொள்ள வருகிறார். எல்லாரும் இவ்வளோ நாள் எதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, நான் போயிட்டு ரிட்டன் வரும்போது அந்த அரியணை ஏறுவதற்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இவன் இடத்த பிடிக்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறானுங்க. ஆனால் யாருமே இவர் மீண்டும் வருவார் என்று நம்பவில்லை, மீண்டும் வந்து அவர் வேலையை தொடர்வார் என்று நம்பவில்லை, ராஜாங்கத்தை நடத்துவார் என்று நம்பவில்லை. அப்போ வேணுமுனே போனவர் மறுபடியும் ரிட்டன் வந்து அதை ஜெயிச்சுட்டு வரும்போது யாரிடமும் உண்மை இல்லாதது வந்து தெரிகிறது. அதை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறார். ஆனால் அந்த ஒய்ஃப் வந்து அதில் வந்து சூப்பராக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஏன் வந்து இவனை நான் வந்து ஆம்பளையாக எடுத்துக்கிட்டேன், இவனை ஏன் நான் கணவனாக வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பெரிய வில் இருக்கும், அந்த வில்லை வளைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும். அந்த வில்லை வளைச்சு நூலை எடுத்து அதில் மாட்டி அது ஒரு அந்த அம்பு விடுறதுக்கு உண்டான அந்த நரம்பாக அதை மாற்றி அப்புறம் அந்த அம்பு எடுத்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் இருக்கும், அத்தனை ஆக்ஸையும் கடந்து அந்த கோடாரிகளை கடந்து அது நேராக போய் அந்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணணும். அப்படி வந்து உலகத்தில் இப்போ ஒருத்தன் என் புருஷனை விட்டா வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி அந்த மனைவி என்பவள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ கடைசியாக என்ன அப்படின்னா, சரி இத்தனை வருஷம் கேட்டீங்க, மனைவிக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு கணவன் வந்துட்டான்றது தெரிஞ்சிருச்சு, பட் ஏதோ ஒன்று பண்ணுறான்றனால அமைதியாகவே அடுத்த நாள் என்ன போட்டி வைப்பாங்கன்னா, யார் வந்து இதை வந்து வில்லை மடக்கி அந்த கயிறை கட்டி அம்பை வந்து விடுறீங்களோ கரெக்டாக நீங்கள் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே யாராலும் பண்ண முடியாது. கடைசியில் ஹீரோ வந்து அதை செய்வார். அதை செஞ்சோடனே எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அவன் பிச்சைக்காரன் இல்லை, அவன் தான் வந்து ஒடிசி அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனை கொல்ல பார்ப்பார்கள், கொல்ல முடியாது. கடைசியில் நய வஞ்சகர்களை எல்லாம் கொண்டு விட்டு
அப்போ தான் வந்து அவர் வந்து அடுத்த நாள் காலையில் மனைவி கிட்ட வந்து மறுபடியும் ரொம்ப க்ளோஸ் ஆகி அந்த நாட்டுக்கே வந்து ராஜாவாக மீண்டும் வந்து அரியணை ஏறுகிறார். இழந்த அந்த ராஜாங்கத்தை மீண்டும் வந்து பெறுகிறார். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இது நம்ம அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். ஓகே, நான் இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு கடல் பயணம் போகிறேன், என்னுடைய இந்த போரில் யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்களுக்கு நான் இறுதி சடங்கு இறுதி மரியாதை சரியாக செய்யலை, அதெல்லாம் நாங்கள் வந்து செய்கிறதுக்கு போகிறோன்னு சொல்லி மனைவியை வந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுவார். இதில் நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, நாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் மிக உயர்ந்த நிலையில் வாழலாம், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கே அந்த நிலை வந்து வாழ முடியாத நிலைக்கு வந்து போகலாம். சிலர் வேணும்னே அந்த நிலைக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை சிலர் வந்து தவிர்க்க முடியாத நிலைகள்னால அந்த நிலைக்கு வந்து போவாங்க. அப்போது நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் இருப்பார்கள். இந்த அனுபவ ஞானத்திற்கு நாம் அனைவரும் வர வேண்டும். உலகம் எங்கேயுமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம எல்லாரையும் அன்பாக பார்த்தாலும் அனைவரும் நம்மை அன்பாக பார்ப்பதில்லை என்பது தான் உண்மை. அதற்காக அவங்களை நம்ம வெறுத்து ஒதுக்கிடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த புரிதலுடன், இந்த பக்குவத்துடன் நமக்கு உண்மையாக இருப்பவர்களுக்காக நாம் வாழ வேண்டும். உலகமே பொய்ன்றதுக்காக ஒரு 4 பேர் உண்மையாக இருக்கிறான் உங்களுக்காகன்னா, ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வெறுப்புணர்வு, உங்களுக்கெல்லாம் வாழணுமா, நான் நிம்மதியாக இருக்கணுமா, இதுக்கு நான் என் வாழ்க்கையை வாழாமல் போயிடலான்ற மாதிரி வெறுப்புணர்வு தோன்றுவது சகஜம்தான். ஆனால் அப்படி இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்த அந்த நாய், உங்களுக்காக வாழ்ந்த மனைவி, உங்களுக்காக வாழ்ந்த அந்த நண்பன், உங்களுக்காக வாழ்ந்த அந்த மகன், இவர்கள்லாம் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கல்ல, அதற்காக அந்த ஒடிசி மீண்டும் அவர் வாழ்க்கையை தொடங்கினார்ல, அதுபோல் உலகமே உங்களை வெறுத்தாலும் உங்களை நேசிப்பவர்கள், உங்களை நம்புபவர்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கதை வந்து பல விஷயத்த சொல்லுது. அதில் என்னென்னா, உங்களோட வேல்யூஸை உடைச்சிட்டு தகர்த்தெறிஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகாதீங்க. ஏன்னா உங்கள் குவாலிட்டி, உங்கள் கேரக்டர் லாஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் வந்து ஜெயிக்க முடியாது. சிலர் வந்து வேல்யூஸை லாஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சில நபர்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என் வேல்யூஸும் நான் இழக்க மாட்டேன்றத தெளிவாக இருக்காங்க. அந்த தன்மையில் இருக்கும்போது மிகச்சிறந்த ஒரு வேலையில் அந்த வேல்யூஸோடு வந்து நீங்கள் போய் லாண்ட் ஆவீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்களும் பெரிதாக இருக்கும். அடுத்து என்னென்னா, ஞானம் பல இடங்களிலிருந்து விடுவிக்கும், ஆனால் ஈகோ வந்து அதை வந்து வளர்க்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஈகோ, அவன் மட்டும் அந்த அம்பை எடுத்து அந்த நெற்றியில் விடாமல் இருந்திருந்தானா அந்த சாபத்தை வாங்கியிருக்க தேவையில்ல, உடனே வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் ஞானத்தினால தவிர்க்கப்பட வேண்டிய சூழ்நிலைகளை ஞானத்தால் தவிர்க்காமல் ஈகோனால் அதை வளர்த்த அந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்துருப்பீங்க. சில இடங்களில் நாம் ஞானத்தை நினைவில் கொண்டு, ஞானத்தை புத்தியில் வைத்து கொண்டு நடக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக வந்து தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வது என்னென்னா, உண்மையான நம்பிக்கையும் உண்மையான விசுவாசமும் நீங்கள் வாழும்போது உங்களுக்காக உண்மையான நம்பிக்கையுடனும் உண்மையான விசுவாசத்துடனும் இருப்பதற்காக நபர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த நல்ல ஃபேமிலி மாதிரி, மனைவி மாதிரி, குழந்தைகள் மாதிரி. ஸோ அதனால் ஒரு காலகட்டத்திற்கு மேல் வெறுத்து ஒதுக்கக்கூடிய வாழ்க்கையாக போகாமல் புரிந்து கொண்டு வாழக்கூடிய பக்குவம் பெற்ற வாழ்க்கையாக வாழ கற்றுக்கொண்டீர்கள் என்றால், ஒடிசியை போல உங்கள் ராஜாங்கம் உங்களை விட்டு கைப்பற்றப்பட்டாலும் இல்லை பிரிக்கப்பட்டாலும் இல்லை ராஜாங்கத்தை நீங்களே இழந்தாலும் மீண்டும் அந்த ராஜாங்கத்தை வந்து உருவாக்கி கொள்ளலாம். அந்த உண்மையான நபர்களுக்காக மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வாழ தொடங்கலாம். ஸோ மெயினாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த கதையில் சொல்லப்பட்டது எல்லாமே வெளியில் நிறைய மான்ஸ்டர் வந்தது, பேய் வந்தது, சூனியக்காரி வந்தது, அது வந்தது, இது வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே தான் இருக்குது. நமது எண்ணங்களுக்குள்ளே தான் அந்த உண்மையான அரக்கத்தனம் என்பது இருக்கிறது. நமது எண்ணங்களுக்குள் தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. உண்மையான மான்ஸ்டர்ஸ் என்பது வெளியே தெரியக்கூடிய பெரிய உருவம் கொண்ட, பெரிய கண் கொண்ட, கை கொண்ட, கால் கொண்ட உருவம் கிடையாது. அது நமது எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நாம் பக்குவப்படுத்தி சீர்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மான்ஸ்டர்ஸ் அப்படின்றது உருவத்தில் இல்லாமல் உங்களது எண்ண அலைகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலும் இருக்கிறது. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களால் வெளியே வருகிறது. அப்போ அந்த சூனியக்காரியாக இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மிகப்பெரிய ஜெயண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களில் வரக்கூடிய அந்த டெம்டேஷன் சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எதை சார்ந்து சொல்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி டெம்டேஷன்ஸை கட்டுப்படுத்தி வந்து வாழணும், சில நேரங்களில் உங்களுக்கான ஹானஸ்டியோடு எப்படி வந்து வாழ்கிறது, உங்களுக்கான விஷயங்களை பிரித்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வந்து வாழ்வதுன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிபடுத்த தவறிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழ முடியாது. இந்த பக்குவத்தோடு, இந்த புரிதலோடு நீங்கள் பயணம் பண்ண வேண்டும். மெயினாக என்ன வந்து சொல்கிறேன்னா, மான்ஸ்டர்ஸ் என்பது வெளியே அல்ல, மான்ஸ்டர்ஸ் என்பது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸை கடக்காமல் நீங்கள் மனித நிலையை கடந்த தெய்வீக நிலையை ஒருபோதும் அடைய முடியாது. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும்
7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்க போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து தாராளமாக வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமா நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதுல வந்து தெளிவாக பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.